அங்காள சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்மோகன மையை பார்க்க போகிறோம். இந்த பெண்மோகன மையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறை, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு சில பேர் நாங்களே பயன்படுத்தி உடனே அந்த வேலை செய்யணும், எளிமையாக இருக்கணும்னு கேட்பாங்களா, அவங்களுக்காண்டி இந்த முறையை நம்ம கொடுத்துருக்குறோம். சாமானிய மக்கள் யார் வேணாலும் இந்த மையை பயன்படுத்தினாலும் 100% வேலை செய்யும். மந்திர உரு கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும். இந்த மை வச்சுருந்தாலே பெண்மோகன மசிங்கிறது துல்லியமாக ஆடும். அதனால் யார் இதை தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, பெண் பாவம் பொல்லாதது. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு பெண்ணோட சாபம் பாவம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவரை பாதிக்காது, அவங்க வம்சத்தையும் சேர்த்து பாதிக்கும். அதனால் நல்ல நியாயமான விஷயத்திற்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க. அதாவது சித்தர்கள் இந்த முறையை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அதாவது அஷ்ட கர்மங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நல்ல விஷயத்திற்கு மட்டும் தான் பயன்படுத்தும். அதாவது இக்கட்டான சூழ்நிலை, அதாவது பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கும், தவறான வழிக்கு போனவங்களை அதை திருப்பி கொண்டு வரதுக்கும், மேற்கொண்டு தவறான வழிக்கு போகாதவங்க பார்த்துக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த முறையை கொடுத்துட்டு போகிறாங்க. வசியத்துலேருந்து மாறணும் வரைக்கும். மாறணும்னா பெரும்பாலும் அது நோயை மாறணும் பண்ணுறது. அதாவது நோய் அதிகமாகிடுச்சு ஒருத்தவங்களுக்கு, அதை அழிக்கிறதுக்கு தான் இந்த மாறணுங்கிற முறையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் அஷ்டகர்மங்கிறது முழுக்க முழுக்க தவறான வழிக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த முறையை பெண்மோகன மையை பொறுத்தவரைக்கும் யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்தாதுங்க. நல்ல விஷயத்திற்கும் நியாயமான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதுக்கு ஏன்னா 2 மூலிகை, எளிமையான 2 மூலிகையை வச்சே நீங்கள் இந்த பெண்மோகன மையை நீங்கள் யாருன்னா பயன்படுத்தலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மயானத்தில் உள்ள கருவு மத்திய செடிக்கு மறுபடி காப்பு கட்டி சாவணி நிறுத்தி போக்கி ஒரு எலுமிச்சை மலை கொடுத்து வேர்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்லாமணக்கு, அதாவது சொல்லாமணக்கு செடியில் கிழங்கு இருக்கும். சொல்லாமணக்கு கிழங்கும்பாங்க. அதாவது செடி சின்ன சின்னதாக இருக்கும். அதே போல் கிழங்கு சின்ன சின்னதாக மெலிசாக நம்மளோட விரல் சைஸுக்கு தான் அந்த கிழங்கே இருக்கும். அந்த கிழங்கு மறுபடி காப்பு கட்டி சாவணி நிறுத்தி போக்கி சுத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா 1-2 கிழங்கு இருந்தாவே போதும். சரிங்களா? இதை முறைப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிழலில் உலர்த்தி காய வைங்க. நிழலில் உலர்த்தி நல்லா காய வைங்க. இதற்கு இந்த பூஜை பண்ணுறது ஒவ்வொரு நாள் பார்த்துக்கிட்டுனா நீங்கள் மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திர நாள், அந்த நாளில் பண்ணலாம். இல்லைனா சுக்கிர ஓரையில் இந்த முறையை நீங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2மே ஒவ்வொரு நாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுற்றி பண்ணிவிட்டு ஒரு சிறிய படையல் ஒன்று வைங்க. கல்வத்துக்கிட்ட வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பள்ளி கொடுங்க. ஏன் கல்வத்தை சுற்றி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் மை அரைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனி கல்வமாக வச்சுருப்போம். அதாவது சைவ முறைக்குன்னு ஒரு கல்வம், அசைவ முறைக்குன்னு ஒரு கல்வம், அது மட்டும் இல்லாமல் இந்த கருமுறையில் அரைக்கக்கூடிய மைக்குன்னு ஒரு கல்வம் வச்சுருப்போம். சரிங்களா? தனித்தனியாக வச்சுருப்போம். நீங்கள் அப்படி வச்சுருக்க முடியாது, ஒரே ஒரு கல்வம் தான் வச்சுருப்பீங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் கல்வத்தை சுற்றி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு படையல் ஒன்று போட்டு ஒரு எலுமிச்சை பவானி கொடுத்துட்டு நீங்கள் மையை அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த கல்வத்தில் 2 மூலிகையும், அந்த 2 மூலிகையை பச்சை கருப்பரை போட்டு கருக்கி இருப்பீங்க. கருக்கின மூலிகைகளை இந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட அஞ்சனைக்கல், சரிங்களா, நவக்கோல மையை சேர்த்துக்குங்க. நவக்கோல மை ரொம்ப ரொம்ப முக்கியம். காராம்பசு நெய் அதை சேர்த்துக்குங்க. அத்தர், புனுகு, சவ்வாது, கோரசனை சேர்த்துக்குங்க. அத்தரில் மல்லிகைப்பூ அத்தர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நிலைப்பாட்டில், சரிங்களா, வசின்னு சொல்லிக்கிட்டே மையை பொறுமையாக அரைச்சிக்கிட்டே வாங்க. வேகமாக அரைக்கக்கூடாது, முன்ன பின்ன பொறுமையாக அப்படி அரைச்சிக்கிட்டே வாங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மையை ஒரு தாமரை இலையில் வலித்து செப்புடை பாலை வச்சுருங்க. செப்புடை பாலை போட்டு மையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே தான் இந்த உரு கொடுக்கணும், பூஜையை பண்ணணும். மை வீட்டுக்குள்ளே அரைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே தான் பண்ணணும். வீட்டுக்கு வெளியே பண்ணலாம், வீட்டு ஓரங்களில், இல்லை நீர்நிலைகள் ஓரங்களில், இல்லை மயானத்தில், இது மாதிரி வெளிப்புறத்தில் தான் நீங்கள் இந்த மைக்கு உரு கொடுக்கணும். பனை ஓலை மட்டை இருக்குது பார்த்தீங்களா? பனை ஓலை மட்டையில் மயானச்சாம்பலை பரப்பிடுங்க. மயானச்சாம்பலை பரப்பிட்டு அதுக்கு மேலே அந்த மை டப்பா மூடியை திறந்து வச்சுருங்க. திறந்து வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு படையல் போடுங்க. சரிங்களா? உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு சின்ன ஒரு படையல் போடுங்க. சைவ படையலாக போடலாம், ரொம்ப சிறப்பு. சரிங்களா? பழங்கள், இனிப்புகள் வச்சு ஒரு படையல் ஒன்று போடுங்க. படையல் போட்டு முடிச்சு நான் கொடுக்குற மந்திரத்தை மையை பார்த்தவாறே நெய்தீப வெளிச்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1008 மீனி 11 நாளைக்கு உரு கொடுங்க. சரிங்களா? 11 நாளைக்கு உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மையை உரு ஏறிடும். இப்போ இந்த மையை நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். மற்ற அந்த எல்லா பொருளையும் நீங்கள் நீர்நிலைகளை விட்டுறணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், பூஜை ஆரம்பிக்கும் போதும் ஒரு வெள்ளைச்சேவல் ஒன்று பலி கொடுத்தாகணும். பூஜை முடிக்கிறப்பையும் கண்டிப்பாக ஒரு வெள்ளைச்சேவல் பலி கொடுத்தே ஆகணும். சரிங்களா? இதுக்கு 2 பலி கண்டிப்பாக கொடுத்தே நீங்கள் ஆகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த பலி கொடுத்தலாம் தூக்கி எல்லாமே ஆற்றுல போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மையை பொறுத்த வரைக்கும் இப்போவே நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 3 முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு நீ வெளியே போகிறப்ப எந்த மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், எங்கே வெளியே போனாலும் உங்களுக்கு 2 புருவம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புருவத்தில் வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, நெத்தியில் வைக்கிறக்கூடிய மை கிடையாது. இது வந்து 2 புருவத்துலேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு உங்களுடைய வலது கால் அடிப்பாதம், அந்த வலது காலோட அடிப்பாதம்னு சொல்லுவாங்களா, அங்கே கொஞ்சோண்டு இந்த மையை வைக்கணும். சரி, 2 புருவத்தில் வச்சுட்டு வலது கால் அடிப்பாதத்தில் வந்து இந்த மை வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் எந்த பெண்களை பார்த்து பேசுகிறீங்களோ, சரிங்களா, அதாவது மனைவி, காதல், யாரை பார்த்து நீங்கள் பேசினாலுமே அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா உங்களுக்கு வசியமாகி மோகனமாவாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அவங்க புத்தியை வந்து கட்டும். இப்போ வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க பேசினாலுமே அவங்களோட யோசனைகள் அதாவது நம்மள்ட்ட பேச்சு நம்மள்ட்ட பதில் கொடுக்காம இருந்தாலும் மனசில் எண்ணங்கள் வேறு யோசனைகள் இருக்கும். அதாவது எங்கே நம்ம போகணும், என்ன பண்ணணும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த வேலையை இப்போ அந்த வேலையை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், சொல்லிட்டு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது புத்தியை வந்து கட்டுப்படுத்திடும். சிந்தனைகளை வந்து செதற விடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேசும்போது நம்ம பேச்சு மட்டும்தான் அவங்க கவனத்தில் இருக்கும். இந்த மை வச்சுட்டு பேச என்ன ஆகும் அப்படின்னா வசியம் ஆயிடுவாங்க. சரிங்களா? முழுக்க வந்து வசியம் ஆயிடுவாங்க. புத்தி வந்து மயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உடனே பார்த்த உடனே கட்டுப்பிடிச்சிருவாங்களா, அவங்க பின்னாடி வந்துடும், அப்படிலாம் கிடையாது. அவங்கள்ட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க சிந்தனைகள் வந்து செதறாது. முழுக்க கவனம் உங்கள் மேலேயே தான் இருக்கும். உங்கள் கண்ணு மேலேயே, உங்கள் முகத்து மேலேயே தான் இருக்கும். அப்போதைக்கு உங்கள் மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், இப்போ சண்டையில் இருக்காங்க அப்படின்னா சமாதானம் பண்ணிக்கிங்க. ஒரு அனோனியம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்மளோட விஷயத்தை வந்து மனைவிட்டையும் காதல்கிட்டையும் சாதிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து முழுக்க நல்ல விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து மறைக்கலை, நான் வெளிப்படையாக நான் கொடுத்துட்டேன். அதனால் யாரும் தயவுசெய்து இந்த முறையை வந்து தவறாக பயன்படுத்தாதீங்க. இது நல்ல விஷயம் தான் கொடுத்துருக்குறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.